உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கின்றது என் பிள்ளையே. நீ தவமிருந்து கேட்ட விஷயத்தில் நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். உன் மனதில் குழப்பத்தோடும் காயத்தோடும் காத்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காத்திருப்புக்கான பலனை உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன்னை வெல்ல யாராலும் முடியாது. ஆனாலும் கடந்து வருகின்ற விஷயத்தில் உன் கூடவே உனக்கான ஒருவர் இருந்தால்தான் உன் மகிழ்ச்சியான தருணம் இருந்து கொண்டு இருக்கும் என்பதை நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்டவரைத்தான் நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் காயத்திற்கும் குழப்பத்திற்கும் தீர்வு கிடைக்க இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது உன் பிரியமானவரே உனக்கான விஷயத்தில் வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வரத்தான் போகிறார். நீ எந்த செயலை செய்தாலும் சில பேர் குற்றம் பிடிப்பதில் மட்டும்தான் மும்மரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணி விடாதே. சில நேரம் சிந்திக்கலாம், இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று. தேவையில்லாத சிந்தனையை போட்டு மனதில் குழப்பாதே. அவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்றுதான் உன்னை சுற்றி பல சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த சூழ்ச்சி வலையை உடைத்தெறிவதற்கு உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ மற்றவர்களை நினைத்து எல்லாம் பதற்றப்படாதே. இதோ உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் எதை தர வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றார். வருவது வரட்டும் என்று என் மீது பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. எந்த விஷயத்தை செய்தாலும் எனக்காக என் தாய் வராகி இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வேண்டுதல் யாவரையும் நான் நிறைவேற்றுவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். உன் கனவு நிறைவேறும் வரை நான் உன் கூடவே தான் இருப்பேன். எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாத்து உன்னை மகிழ்ச்சி பெற வைக்க வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன்னிலிருந்து உன் தாய்வாராகி உன்னை ஏக்கி கொண்டு இருக்கும் போது நீ நேசித்தவரை நான் உன்னுள் வர வைக்க மாட்டேனா என இதோ உன் நிலை என்னவென்று அவருக்கு புரிய வைத்து உனக்கான விஷயம் என்னவென்று அவருக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நீ கேட்ட இன்பத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ படும் கஷ்டத்தை நினைத்து கவலை கொள்ளாதே என் கண்ணே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடர்களிலிருந்தும் நீ வெல்வதற்கான நிலையைத்தான் இந்த வாராகி நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீங்கள் வெல்வதற்கு பிறந்தவர்கள் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. நீ என்னை உன்னை தவிர வேறும் யாரும் இல்லை என்றுதானே கரம் குவித்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை ஒரு பொழுதேனும் கைவிடும் எண்ணம் கிடையவே கிடையாது. என் அருள் எப்பொழுதும் உனக்கு இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. இனி எந்த கவலையும் உனக்குள் வேண்டாம் என் பிள்ளையே. உன்னை மகிழ்விக்க எந்த அவதாரத்தை வேண்டுமென்றாலும் இந்த வாராகி எடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம். உன் கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்கத்தான் போகிறது. சந்தேகமே வேண்டாம். சத்தியமாக இந்த வாராகி சொல்கிறேன். என் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி வாழ வைப்பதற்குத்தான் என் பிள்ளைகளை தேடி நான் வந்து இருக்கின்றேன். என் குழந்தையோ எது நல்லதோ அதை உனக்கு நான் உறுதிப்பட நடத்தி வைப்பதற்கு வந்திருக்கும் போது என் பக்தியின் பாதையில் நீ வந்து இருக்கும் போது ஏன் நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணத்தை எல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். நீ நினைக்கும் அனைத்து காரியங்களையும் நான் நடத்தி வைக்கத்தான் போகிறேன். நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ யாரிடம் பேசினாலும் எவரிடம் பேசினாலும் குறை சொல்கிறார்களே என்று எண்ணி விடாதே. நம்மை காயப்படுத்தியவர்களை ஒரு பொழுதும் நீ காயப்படுத்த நினைக்காதே. என்னிடம் வந்துவிடு. அமைதியாக உட்கார். உன் வராகி உன்னிடத்தில் இருந்து உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு கஷ்டத்தை நினைத்தும் காயத்தை நினைத்தும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. எதை வேண்டுமானாலும் என்னிடம் சொல். நான் கேட்பது மட்டுமல்ல, உன் கேள்விகளுக்கு பதிலும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு என் பிள்ளையே. உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் தட்டி விடுகிறதே என்று நீ கவலை கொள்கிறாய். நீ முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் அதன் இறுதியில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் உன் மனம் தானாகவே அங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. உன் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி
தர யாருமே இல்லையே என்று நீ சிந்திக்கிறாய். இதோ நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி தருவதற்குத்தான் உன் தாய்வராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயை நம்பிவிட்ட பிறகு உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னால் அறிந்துவிட்ட பிறகும் எதற்காக நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே. உன் நியாயமான விஷயத்தை தருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு இருக்க போகும்போது நீ எதை பற்றி தங்கமே சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? இனிமேல் கடவுள் தரும் சோதனையை தாங்க முடியவில்லையே தாயே என்றுதானே என்னிடம் கண்ணீர் வடித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். இதோ உன்னை வானளவு உயர்த்துவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. நீ கேட்ட மாற்றத்தை உனக்கு கண்டிப்பாக தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கான நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். நான் உன்னோடு இருக்க போகும்போது நீ எதற்காக கலங்குகிறாய்? ஒவ்வொரு நொடியும் உனக்கான வெற்றி உனக்காகவே அங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். உன் கஷ்டத்தையும் காயத்தையும் என் காலடியில் போட்டு நசுக்கி போட்டு விட்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை அதில் போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. என் நாமத்தை நீ பாராயணம் செய்து கொண்டே இரு. உன் வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு அதில் கவலைப்படும் தருணத்திற்கே விடை கிடையாது. என் பிள்ளையே, நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் நான் நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்கள் ஏன் ஒதுக்கினோம் என்று சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையை அந்த அளவுக்கு உயர்வான தருணத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கும் போது இந்த வாராகி கரம் பற்றி இதை மட்டும் நீ விட்டு விடாதே என் கண்ணின் மணியே. நீ எவ்வளவு பெரிய கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான சந்தோஷத்தின் தருணத்தை நான் இங்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நமக்கு யாருமே இல்லையே என்று யோசிக்காதே. உன்னை ஒதுக்கியவர்கள் கூட தேடி வரும் காலம் நேரமும் வந்துவிட்டது. நீ எப்பொழுதும் என்னை சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் கண்டிப்பாக செய்யத்தான் போகிறேன். நீ கேட்ட மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. என் குழந்தையே, நீ நினைக்கும் செய்தி உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் தருணத்தை எட்டிவிட்டது. உன்னை மகிழ்விக்கத்தானே இந்த தாய் நான் உன் தாயாகவே வந்து நின்று கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய்? நம்பிக்கை இழந்து விட்டேனே என்று நினைத்து விடாதே. அதையெல்லாம் தாண்டி உனக்கான பயணத்தில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. இதுவெல்லாம் பெரிய பிரச்சனையா என்று நினைக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை தாண்டி என் தாய்வராகி இருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்னோடு உன் குடும்பத்தை காக்கத்தான் வந்திருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.